சமையல் அறையில காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தா பாட்டி. கல்லூரியிலிருந்து வந்த பேத்தி ஸ்வேதா, வர்ற சண்டே அன்னைக்கு என்னோட கிளாஸ்மேட்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு பாட்டி. நைட்டு எல்லாருமே பார்ட்டிக்கு வர்றதா கூப்பிடுறாங்க. நான் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டா ஸ்வேதா. கொண்டாட்டம் அப்படின்ற பேர்ல இந்த காலத்து மாணவர்கள் விளையாட்டுத்தனமாக தீய வழிக்கு செல்றத அந்த பாட்டி கண்கள்ல கோவம் வந்தது. ஆனா அதை வெளிப்படுத்திக்கவே இல்லை. பாட்டி, நீ நினைச்சது சரிதான். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போறோம். அதனால எந்த பயமும் இல்லை. நான் கட்டாயம் வருவேன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் பாட்டி, போகாட்டி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னா ஸ்வேதா. அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பாட்டி பக்கத்துல ஒதுக்கி வச்சிருந்த காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல காய்களோட சேர்த்து போட்டா. பேத்திக்கு கோவம் வந்தது. பாட்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? குப்பை எல்லாத்தையுமே அல்ல இந்த பாத்திரத்துல போடுறியே, நல்ல காய்கறிகளும் கெட்டு போயிடாதா அப்படின்ற மாதிரி கேட்டா. அதனால என்ன, கெட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொன்னா பாட்டி. புரியாம திகச்சா பேத்தி. உடனே பாட்டி சொன்னா, உன்னோட மனம் குப்பையான விஷயங்களை ஏற்க தயாராக இருக்கும்போது வயிறும் குப்பை உணவை ஏத்துக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா பாட்டி. அப்பதான் பேத்தி ஸ்வேதாக்கு உண்மை புரிஞ்சுது. தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ட்டிக்கு என்னால வர முடியாது அப்படின்னு மன உறுதியோட சொன்னா. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துறது என்ன தெரியுமா? தவறான பாதையில உலகம் போகிறது அப்படிங்கிறதுனால நாம போக வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. மீறுவோர் பெரியோர்களின் வழிகாட்டுதல் மற்றும் நேர்மையின் பாதையில் இருந்து விலக நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி.